சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி. எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும். பிலிப்பியருக்கு நிருபம் 3வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையானது மிகவும் முக்கியமானது. உயிர்த்தெழுதலின் வல்லமையால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார். எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்தார். எபேசியருக்கு நிருபம் 1வது அதிகாரம் 20 மற்றும் 21வது வசனங்கள். இந்த வல்லமை நம்மை முற்றிலும் ஜெயங்கொள்கிறவர்களாக மாற்றுகிறது. அழியாத மற்றும் மைமைப்படுத்தப்பட்ட சரீரத்தோடு ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தேவனுடன் இருக்க உதவுகிறது. ஆராதனை மற்றும் துதி நிறைந்த இருதயத்துடன் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு நிருபத்திலே சொல்கின்றான். 1வது அதிகாரம் 3வது வசனத்தில், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எபேசியர் 1 அதிகாரத்தின் முதல் பகுதியில் கிறிஸ்து இயேசுவில் பரலோக ஸ்தலங்களில் உள்ள அந்த மாபெரும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் சிலவற்றை பவுல் குறிப்பிடுகிறான். இவை உலக தோற்றத்திற்கு முன்பே நம் அன்பான தேவனால் நமக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றில் ஆவிக்குரிய ரீதியில் இணைந்திருக்கும் நாம் அனைவரும் இந்த ஆசீர்வாதங்களை எவ்வாறு அபரிவிதமாக அனுபவிக்க முடியும் என்பதை வசனம் 15இல் விளக்குகிறான். இது சம்பந்தமாக அப்போஸ்தலன் எபேசுவில் உள்ள விசுவாசிகள் அறியும்படி ஊக்கமாக ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்து உயிரோழ்ந்தபோது அவர் செய்த வல்லமையான கிரியையின்படி விசுவாசிக்கிற நமக்கு அவருடைய வல்லமையின் முக்கியமான மகத்துவம் என்ன? அவரை மரித்தோரிலிருந்து எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோக ஸ்தலங்களில் அவருடைய வலது பாரசத்தில் நிறுத்தினார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். எபேசியருக்கு நிருபம் 1வது அதிகாரம் 19 23வது வசனம் வரை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் உயிர்த்தெழுந்தார் மற்றும் அவரது உயிர்த்தெழுதலுக்கு பிறகு மிகவும் உயர்ந்த இதே வல்லமை நமக்குள் ஊற்றப்படுகிறது. ஆயினும் விசுவாசிகள் மத்தியில் இன்று எவ்வளவு ஆவிக்குரிய வறுமை காணப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் எல்லா தேவைகளுக்கும் அனுதினமும் இந்த வல்லமையை பயன்படுத்த தவறுகிறார்கள்.